ஹலோ மை டியர் பாட்காஸ்ட் லிஸ்னர்ஸ், வெல்கம் டு ஆல் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்த வாரம் நம்மளோட 10th எபிசோடில் மியூச்சுவல் ஃபண்டை பற்றின எல்லா விஷயங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ நான் பல இடங்களில் பல எபிசோட்களில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ இன்ஃபேக்ட் போன எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸுங்கிறத ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோடில் விலாவரியாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபண்டு அப்படிங்குவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, உங்களோட மணி இப்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து என்ன ஃபண்டில் என்ன ஷேர் வாங்குறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஐடியா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருப்பாங்க. லைக் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து மணி மொத்தமாக கலெக்ட் பண்ணி அவங்க ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கீமுக்கான டீட்டெயில்ஸும் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எந்த ஸ்கீம் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கீமில் அவங்களோட மணியை கலெக்ட் பண்ணி அவங்க டேரெக்டாக ஈக்விட்டிலேயோ டெப்ட்லேயோ, ஸோ நிறைய டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் போடுவாங்க. ஸோ இதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து டேரெக்டாக அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்கும், எய்தர் இந்த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் ஆர் கேபிட்டல் கெயின்ஸ் விஷயமா. ஸோ பேசிக்லி என்னென்னா, நிறைய பேர்கிட்டேருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி ஒரு மொத்தமாக குரூப் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான், அது பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் அதாவது இந்த மார்க்கெட்டுக்கு புதுசாக வர பீப்புள், எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாத பீப்புள், அண்ட் ரொம்ப லோ கேபிட்டல், ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவங்களுக்காகலாம் இதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மெயினாக வச்சுருக்காங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது, லைக் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் இந்த மாதிரி சேஃப்டியாக ப்ரொஃபஷனல்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலான ஃபண்ட் மேனேஜர்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்கீமை மேனேஜ் பண்ணுறதுக்கு, உங்கள் மணியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னல்ஸ், தே நோ டு டூ த ரைட் திங். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதை விட ப்ரொஃபஷ்னல்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மெத்தடாக இருக்கலாம். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பேசிக்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் மணியை கலெக்ட் பண்ணி அதை நிறைய ஷேர்ஸ்லையோ இல்லை ஒரு பார்ட் ஆஃப் ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு டிசைனில் இருக்கும். ஸோ ஒன்று இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருக்கும். டெப்ட் ஃபண்ட்ஸ், மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் டிசைன் டு டூ அ பர்டிகுலர் அப்ஜெக்டிவ், டு அப்டெயின் அ பர்டிகுலர் கோல். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல அதில் அண்டர்லைங் அசெட்ஸ் எல்லாம் நீங்கள் பூல்டாக இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற மணியை வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதனால வர லாப நஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து NAV அப்படின்னு சொல்லுவாங்க, நெட் அசட் வேல்யூ அப்படின்வாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூவான இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாத்தையுமே காமிக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஷேர்ஸில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் எதுவுமே கிடைக்காது. ஆனால் மற்றபடி இருக்கிற இந்த டிவிடெண்ட்ஸு அதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இண்டிவிஜுவல் ஷேர்ஸோட டிவிடெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாமே வந்து NAVல வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னா டைரெக்டாக ஸ்டாக்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஐட்டம்ஸில் போடுவாங்க. ஸோ லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மிட் கேப், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பேசிக்லி ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேரெக்டாக உங்கள் மணி வந்து ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்டு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மோஸ்ட்லி லோ ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் எப்பவுமே இப்போ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட்
சில ஃபண்ட்ஸ் எல்லாம் ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருக்கும், லைக் இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம். ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஜென்ரலி மீன் தட் இந்த மாதிரி உங்கள் மணி வந்து டைரெக்டாக வந்து மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் அதுக்குள்ளே தான் வந்து என்டர் ஆகுது, அதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபிக்ஸட் இன்கம் ஃபண்ட்ஸ் என்னென்னா மோஸ்ட்லி பாண்ட்ஸ் இல்லை செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களோட மணிக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு இன்கம், பேசிவ் இன்கம் மாதிரி வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிப்பாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து இதில் தான், இந்த கேட்டகரியில் தான் வந்து உங்களுக்கு டெப்ட் ஃபண்ட்ஸும் ஃபாலோ ஆகும். அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் ஃபண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ பேலன்ஸ் ஃபண்ட்ஸ் என்னென்னா ஸ்டாக், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எல்லா ஆல்டர்னேட் டைப்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு மிக்சடாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை சில இடத்துல ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா உங்களோட மணி டைரெக்டாக மார்க்கெட்லேயும் போகுது அண்ட் அது இல்லாமல் சேஃப்டியாக இந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பேலன்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ். ஸோ மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் என்னென்னா ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் லைக் ட்ரெஷரி பில்ஸ். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுலேருந்து உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் எதுவுமே வராது, ஆனால் உங்கள் மணி வந்து சேஃபாக இருக்கும். ஜஸ்ட் டு பார்க் யுவர் மணி ஃபார் அ லிட்டில் வைல் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மணி மார்க்கெட் ஃபண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டைவர்சிஃபிகேஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற ஃபண்ட் தான் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் ஆர் குளோபல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மோஸ்ட்லி டைவர்சிஃபிகேஷனை மைண்டில் வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஜஸ்ட் அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபைடாக இருக்கணும், ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் பண்ணுவாங்க. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செக்டர் ரிலேட்டடான ஃபண்ட்ஸ், இப்போது பவர் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸு, பேங்கிங் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் செக்டர்ஸில் இருக்கிற ஃபண்ட்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில இடிஎஃப்ல மட்டுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற சில ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இடிஎஃப்பும் மியூச்சுவல் ஃபண்டும் சிமிலர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இடிஎஃப்னா என்ன அப்படிங்கிறது நம்ம வேற ஒரு எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இடிஎஃப் இஸ் சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம், ஆர் சம் அதர் எபிசோட் இன் ஃபியூச்சர். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கே, லைக் ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட், டைவர்சிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கே. ஸோ எவ்ரிதிங் சீம்ஸ் குட், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ, ஸோ எவ்ரி குட் திங் கம்ஸ் ஆல்வேஸ் த ப்ரைஸ். ஸோ இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு வந்தால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் இதுக்கு வந்து தனியாக ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை ஆனுவலி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்டை வந்து ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸ் கிட்ட போனாலே there will be a charge, ரைட்? ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அந்த ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கும் அந்த ஃபண்ட் மேனேஜிங் கம்பெனிக்கும் தான் போகும். ஏன்னா தே ஆர் மேனேஜிங் யோர் மணி அண்ட் அதனால உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்து தராங்க. ஸோ தே நீட் சம்திங் டு பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஸோ அதை தான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை நீங்கள் வந்து லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிற ஃபண்ட்ஸ் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஐ வுட் சே எனிவேர் பிட்வீன் 0.1 to 0.5 இஸ் அ குட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபார் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் பிகினர்ஸ்க்கு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதை மாதிரி இருக்கிறது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அண்ட் இது இல்லாமல் இன்னொரு ஒன் டைப் ஆஃப் ஃபீஸ் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸிட் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அது எக்ஸிட் லோடுனா என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, பட் உடனேவே நீங்கள் அதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா சம் ஃபண்ட்ஸ் சார்ஜ் அண்ட் எக்ஸிட் லோட். ஸோ 1 week, 3 days, 5 days, 1 year. ஸோ அது வந்து டைப் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு ஏற்றாப்புல என்ன ஃபண்டில் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த எக்ஸிட் லோட் மாறும். ஸோ ஏன் இந்த எக்ஸிட் லோட் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா உங்கள் மணியை வச்சு தே ஆர் பிளானிங் சம்திங், தே ஆர் பிளானிங் டு டூ அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் தே வுட் ஹவ் ஆல்ரெடி மேட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி கேசஸில் வந்து என்னன்னா
எக்ஸிட் லோட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல் டு ரீட் ஆல் தீஸ். அண்ட் எப்போவும் சொல்கிறது போல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ சேஃபாக இருந்தாலும் பி ஷுர் டு ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. நல்லா படித்து பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்கீமை பற்றி என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் படித்து பார்த்து தெளிவான ஒரு முடிவாக எடுங்க. சும்மா நல்லா இருக்குது அப்படின்னு சும்மா மேலோட்டமாக பார்த்து ஒரு முடிவு எடுக்காதீங்க. எந்த விஷயம் பண்ணாலும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வாரத்தோட எபிசோடில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்பாட்டிஃபை இப்போ இந்த மாதிரி பாட்காஸ்ட் கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கொஷின்ஸை அங்கே எபிசோட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் கொஷின்ஸை நீங்கள் அங்கே கேட்கலாம். இன்கேஸ் நீங்கள் யூடியூப்பில் கேட்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஆர் யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் இந்த கொஷின் செக்ஷன் இட்செல்ஃப். அதுக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கினா அதை கூட நீங்கள் அங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். அண்ட் ஸோ நம்ம பாட்காஸ்ட்டோட அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் ஆல் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ். நீங்கள் அங்கே கேட்சப் பண்ணலாம். தட்ஸ் இட் கைஸ். இதுடன் இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களை எபிசோடில் பாட்காஸ்ட் கேட்குறேன். தட்ஸ் இட். பை பாய்.